திரையல்ல, திறமை. செல்போன் மோகத்தை முறியடித்த கராத்தே வீரர்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிஜிட்டல் திரைகளில் தொலைந்து போகும் இளைய தலைமுறைக்கு தற்காப்பு கலையின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்ட கராத்தே மாணவர்கள். செல்போன் மாயையை தகர்க்க நிஞ்சா கருவியை கையில் ஏந்தி உலக சாதனை படைத்து அந்த வீரர்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்ணிமைக்காமல் கருவிகளில் மூழ்கும் இளைய சமுதாயம் திறமைகளை திளைக்காமல் வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆனையடி பகுதியில் இயங்கி வரும் ரெட் டிராகன் கராத்தே பயிற்சி பள்ளி மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு சாதனையை அரங்கேற்றினர். தற்காப்பு கலையான நிஞ்சா பிரிவில் உள்ள 15 சிலபஸ் கட்டாக்களையும் சற்றும் சோர்வின்றி 2 மணி நேரம் தொடர்ந்து சுழற்றி அசத்தினர். மாணவர்களின் இந்த அசாத்திய திறமையை பாராட்டி சோழன் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனம் இதனை உலக சாதனையாக அங்கீகரித்து பதக்கங்களை வழங்கியது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குலசேகரம் காவல் ஆய்வாளர் திரு. இரா. விமலன் அவர்கள் சாதனை படைத்த மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். பாதர் மார்டின் அவர்களின் இறைவணக்கத்துடன் தொடங்கிய இந்த சாதனை பயணத்தை ரெட் டிராகன் கராத்தே மாஸ்டர் டொமினிக் சேவியர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார். மேலும் சாஞ்சோ பள்ளி தாளாளர் சிஸ்டர் பவுலி, மாஸ்டர் திலீப்குமார் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். செல்போன் திரையில் நேரத்தை வீணாக்காமல் நிஞ்சாக் சுழற்றி உலக சாதனையாக்கிய இந்த மாணவர்களின் முயற்சி இன்றைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த பாடமாகும். நாங்க ஏன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்றோம்னா, இப்ப இருக்க பசங்க மொபைல் போனுக்கு அடிமையாக்கி தங்களோட நேரத்தை வீணாக்குறாங்க. அதனால அவங்களுடைய கண்ணு உடம்பு தான் வீணாகுகிறது. இப்ப அவங்க தற்காப்பு கலை கற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய உடம்பு மாதிரியாகும், அவங்களுடைய மனசுல ஒரு தைரியம் வரும். அதனால செல்போன் பாக்குறத விட்டுட்டு மைதானத்துக்கு விளையாடுங்க என்று சொல்லதான் நாங்க இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணிருக்கோம்.